எது உங்களுக்கு இஷ்டமாக இருக்குதா? கொழுப்பு யாருக்கும் இஷ்டம் இருக்காது. நம்ம வீட்டில் நல்ல ஒரு கோழியோ ஆடோ அறுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி கொழுப்பு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? கொழுப்பான அதை வறுத்து நம்ம சாப்பிட்றோம். கொழுப்பான கறி தான் விரும்புகிறோம் இல்லையா? ஆண்டவர் வேணுன்னே சொல்கிறாரு, நீ பலியிடும் பொழுது கொழுப்பை சாப்பிடாத. ஏன்னா கொழுப்பு மேலே தான் எனக்கு இஷ்டம். கொழுப்பு எடுத்து நீ அக்கினியில் தகனி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எது ரொம்ப இஷ்டப்படுதோ அதை நீ பலியிட உன்னால் முடியுமா? எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிரியுங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலைங்க, அதை பலிபீடத்தில் வைக்க முடியுமா? அதுதான் இயேசுவை நேசிக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா அன்பு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மழை வந்துச்சு, இன்றைக்கி காற்று வந்துச்சு, கை கால் வந்துச்சு, தலன் வந்துச்சு, இன்றைக்கி அந்த வேலை வந்துச்சு, கல்யாணம் இருந்துச்சு, விருந்து இருந்துச்சு, ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருந்துச்சு, ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஊருக்கு போனேன், எங்கள் அக்காவை பார்த்தா, தங்கச்சி பார்த்தா, நோ. ஜீவனுள்ள தேவன் முக்கியம். மனுஷனை விட்டுட்டு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. இன்னைக்கு தியானிக்க போகிற பாருங்க ஒரு சத்தியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். இந்த தெய்வத்தை பற்றி நீங்கள் பூரிப்படைவீங்க. நன்றாய் கவனிங்க, பூரிப்படைங்க. தெரியுமா, நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு இஷ்டமே இல்லைங்க. ஆனால் மனிதர்களாய் நாம் தான் அவருடைய சமூகத்தை விலகி ஓடுறோம், அவரை விட்டுட்டு தூர போகிறோம். ஆனால் உண்மை என்னன்னாக்கா, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நேசம் நம்மை அவரண்டையில் இழுக்கிறது மற்றும் அழைக்கிறது. எதற்காக என்று சொன்னால், நாம் அவரண்டையில் இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு. அவரோடு கூட, அவர் நம்மோடு கூட இருந்து நாம் அவரோடு கூட இணைந்து வாழ்ந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். நான் விலக மாட்டேன்னு சொல்கிறார் அவர். ஏசு என்ன சொல்கிறார்? நான் விலக மாட்டேன், நான் விலகவே மாட்டேன். யோசுவா 1:5 கூட இந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, இயேசுவுக்கு தன் இருதயத்தில் இடம் கொடுக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா, எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா. எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! இப்படி யாராவது இப்படி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இயேசு மாத்திரமே அப்படி சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ விலகாத ஒரு ஆண்டவர். அவருடைய எப்படி விலகாது இருக்க முடியும்னாக்கா, அவர் நம்மேல் அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. நம்மேல் அன்பு கூறுகிறதுனால தான் அவரால் விலகாமல் இருக்க முடியுது. ஆதியாகமம் 28:15 பாருங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு இருந்து. எல்லாரும் சொல்லுங்க, இருந்து. அப்ப மனிதர்களை தனியாய் விட்டு தேவன் ஏதோ ஒரு புனிதமான ஒரு இடத்தில் வாழ்கிற ஆண்டவர் அல்ல. மனிதர்களாயிருக்கிற நம்மை நேசித்து நம்மோடு கூட வாழ்கிற ஒரு நல்ல ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. இது மக்களுக்கு அறியறதே இல்லை. அவரை ஒரு வித்தியாசமானவராய் பார்க்கிறதுனால தான் அந்த இயேசுவை நம்புவதற்கும், அவரை பற்றி கொள்வதற்கும், அவரை வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கும், அவரை இருதயத்தில் அங்கீகரித்துக் கொள்வதற்கும் தடுமாறி கொண்டிருக்கிறான். ஆனால் இவர் யாரை நேசிக்கிறாரோ மற்றும் யார் அவருக்கு இடம் கொடுக்கிறார்களோ, யார் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களை அவர்களோடு கூட இருந்து, நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவர்களுக்கு செஞ்சது போலவே நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு செய்கிறதுக்கு மாதிரியாகத்தான் அவர்களுக்கு செய்தார். இன்றைக்கு நாமும் அப்படி விசுவாசித்து அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய அன்பினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நம்மை எல்லா நன்மைகளாலும் நிரப்பி அவர் கொடுத்திருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். சங்கீதம் 37:28. கர்த்தர்
நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அழுப்புண்டு போகும். என்ன சொல்லுகிறார்? அற்புதமான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை இது? அவர் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவர் தமது பரிசுத்தவான்களை என்றென்றைக்கும் காக்கிறார். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய பரிசுத்தவானாயிருக்கிற என்னை கைவிடுவதில்லை, என்னை என்றென்றைக்கும் காக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை எவ்வளவு தைரியப்படுத்துகிறது. பரிசுத்தவானை கைவிட மாட்டார். உலகத்தில் இருக்கிற பாவியே கைவிடலைங்க ஆண்டவர். இன்னைக்கு பாவி நல்லா இருக்கிறான்னு சொல்றீங்களே, கடவுளை தேடாதவன், ரட்சிக்கப்படாதவன், சபைக்கு வராதவன், ஆராதனைக்கு வராதவன், ரட்சிக்கப்பட்டும் ஆராதனைக்கு வராதவன், ரட்சிக்கப்படாமலே கர்த்தரை தேடாமல் இருக்கிறவன், தன் உலக வேலையிலும் தன்னுடைய எல்லா விதமான பணிகளிலும், தன்னுடைய எல்லா விதமான ஆடம்பரமான இந்த உலக நட்பிலும், உறவின் காரியங்களிலும், திருமணத்திற்கும், ஒரு வயலை கொள்ளவும், ஒரு வியாபாரத்தை செய்யவும், தன் தொழிலை செய்யவும், தன் வியாபாரத்தை நிறைவேற்றவும், பலவிதமான விருந்துகளிலும், பலவிதமான நண்பர்களுடைய வீட்டுக்கும் தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி தன் காலை தன் இஷ்டமான விதத்தில் நடத்தி கொண்டு தன் சொந்த பேச்சு கொண்டு இருக்கிறவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன என்று சொன்னால், இயேசு அவர்களை நேசிக்கிறார். அதனால் தான் அவர் கிருபையுள்ளவர் என்று சொல்லுகிறோம், அவர் அன்புள்ளவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் அப்படியே நேசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. திடீரென்று அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போய்விட்டோம் என்று சொன்னால் நியாய தீர்ப்பிலே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆகவே தான் அவருடைய வார்த்தை மிகவும் நமக்கு முக்கியம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. இந்த உலகத்துல கைவிட முடியாதுங்க. மரணம் நேரிடுகிற வரையிலும் அவர் கைவிடாமல் உங்களை நேசிக்கவும், ஆதரிக்கவும், விசாரிக்கவும் அவர் ஆசையும் அன்பும் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் கடைசி வரலும் அவருடைய நேசத்தை உதாசீனப்படுத்திவிட்டு, அவருடைய கிருபையை உதாசீனப்படுத்திவிட்டு, அவருடைய அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு, அவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு ஓடுவோம் என்று சொன்னால் அது ஆபத்து. ஆனால் இன்றைக்கு அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களையும் என்னையும் விலகாமல் கைவிடாமல் காக்கிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். அவருடைய அன்பை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்கு தகுதியாய் நடந்து கொள்ள நம்மை பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்போம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எதற்காக இந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்ற அந்த அவர் சொன்ன வார்த்தையின் மீது நமக்கு விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நாம் என்ன பண்ணுவோம்? அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நாம் சார்ந்து வாழுகிறவர்களாய் இருப்போம். அவரோடு கூட எப்பொழுதும் இணைந்து ஜீவிக்கிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய விசுவாசமும், நம்முடைய அன்பும், நம்முடைய பாசமும், நம்முடைய நேசமும் எல்லாம் அவரிடத்தில் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா? எப்படி நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்படாமலேயே இயேசு பற்றி அறிந்து இயேசு நம்புகிறவர்களாக இருக்கலாம். எப்படி இருக்குது உலகம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தாக்கா, மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னாக்கா, இயேசுவின் கையை பிடித்து கொள்ளுகிறார்கள். உண்மைதான், இயேசுவின் கையை பிடித்து கொள்கிறார்கள். எதுக்கு தெரியுமா? என்னுடைய காரியம் வாய்க்கணும், எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், என் வாழ்க்கையில் பிரச்சனை தீரணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும், என் வியாதி உண்டாகணும், என் வியாதி நீங்கணும், என் வியாதியிலேருந்து ஒரு தீர்வு உண்டாகணும். இதற்காக நான் இயேசுவின் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவை நம்புறேங்க, இயேசு விசுவாசிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உண்மையான ஒரு பக்தன், உண்மையான ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே, அப்படி இயேசுவின் கையை பிடிச்சுக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு தேவையை சந்திக்கப்பட்ட உடனே, சரி ஆண்டவரே நீ அங்கே இரும், நான் வருகிறேன், தேவைப்படும் போது உங்களுடைய கையை வேந்து நான்
பிடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நாம் எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய கையை நான் பிடித்தால் பல நேரங்கள் எனக்கு வருகிறது, அந்த நேரத்தில் கையை விட்டு விடுவேன், நீர் என் கரத்தை பிடித்து கொள்ளும். அல்லேலூயா. அப்படிதான் நாம் நீர் என் கரத்தை பிடித்து கொள்ளும். அப்படியும் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீர் என் கரத்தை பிடித்து கொள்ளும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் நம் கரத்தை பிடித்து கொள்வார் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையும் அவர் கைவிட மாட்டார். நாம் அவர் கையை பிடிச்சுக்கிட்டோம்னாக்கா ஆசீர்வாதம் வந்து பாரு. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வியாதியில் இருக்கும் பொழுது, கடன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, வறுமையில் இருக்கும் பொழுது எப்போ பாருங்க சர்ச்சில் இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது ரொம்ப ஒரு பொல்லாத ஒரு வியாதி. இது தேவ பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தரை நம்புவர்கள் மத்தியில் இருக்கிற பிசாசு கொண்டு வந்து போடுற மிகப்பெரிய வியாதி. இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒருவேளை நரகத்துக்கூட கூட்டிகிட்டு போயிடும் அந்த வியாதி. எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வருவாங்க, அழுவாங்க, ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, எனக்கு இது ஒன்று மாறிட்டா உங்களை நான் விடவே மாட்டேன், என் பிரச்சனை தீர்ந்துட்டா, என் வியாதி மாறிட்டா, என் கடன் பிரச்சனை மாறிட்டா, எனக்கு ஆசீர்வாதம் வந்துட்டாக்கா. ஆனால் அவையெல்லாம் தந்த பிறகு அவங்க அட்ரஸே இருக்காது, சர்ச்சு பக்கம் அட்ரஸே இருக்காது, தேவனுடைய காரியத்தில் ஈடுபாடே இருக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி சொல்ல திரும்பி பார்க்க மாட்டாங்க. 10 குஷ்டரோகிகளில் 9 பேர் திரும்பி வராத அவர் நன்றி சொல்லாமல் போகும் பொழுது இயேசு சொல்றாரு, மற்ற 9 பேர் எங்கே என்றாரு. இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு வறுமையிலும் ஏழ்மையிலும் குறைவிலும் பற்றாக்குறையிலும் அடிமைத்தனத்திலும் இருந்து உயர்த்தப்பட்ட உன்னை ஆண்டவர் கேட்கிறார், எங்கே இருக்கிறாய்? கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற நேரத்தில் எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறாய். இயேசு அன்றைக்கு 9 குஷ்டரோகிகளை பார்த்து கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? இந்த அந்நியனை தவிர கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுக்கு மற்றொருவரும் வரவில்லையே என்று சொல்லி ஆதங்கப்பட்டார். அதே இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். இன்றைக்கு உலக வேலையிலும் உலகத்தின் காரியத்திலும் உன் நேரத்தையும் உன்னுடைய பலனையும் உன்னுடைய சமயத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, உன்னை ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். உன்னுடைய நன்றி சொல்லும் குணம், உதார குணம், நன்றி அறிதல் உள்ள இறுதியும் எங்கே? உன்னை தூக்கி எடுத்தேனே, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கடனில் இருந்தும் தொல்லையில் இருந்தும் அவமானத்தில் இருந்தும் நிந்தையில் இருந்தும் தூக்கினேனே. என் பரிசுத்த ஓய்வு நாளை கனம் பண்ணுவதற்கு ஏன் உன் உள்ளத்தில் இடமில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையாயிருப்போம், எச்சரிக்கையாயிருப்போம். இதற்குத்தான் சபை தேவை, இதற்குத்தான் ஆவியானுடைய அசைவு தேவை, இதற்குத்தான் ஊழியக்காரன் தேவை என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்கிறதற்கு அல்ல. இயேசு ஒருவர் இருக்கிறார், நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, அவர் மீண்டும் வருவார். நம்மை நேசிக்கிறவராய் இருந்தாலும் அவர் நியாயம் தீர்க்கிறவராய் ஒரு நாள் நிற்பார். அன்றைக்கு அவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பரிசுத்தவான்களாய் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இந்த பூமியிலே அவர் நமக்கு கொடுத்திருக்க வார்த்தைகளை மதிப்போம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறவன் சடிதியிலே நாசமடைவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட நாசத்திற்கு பரிசுத்தவான்கள் ஒருவரும் போகக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உங்கள் மீதும் என் மீதும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நம்மை நேசித்து அழைக்கிறார். அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய இரக்கத்திற்குள்ள அவரை ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நீரின் கரத்தை பிடித்து கொள்ளணும்னு சொல்லுவோம். பழைய காலத்தில் நடந்த திருமணத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? சில பேர் பார்த்துருப்பீங்க. அந்த நாட்களில் மணவரை என்று சொல்லி ஒன்று செய்வாங்க வீட்டுக்கு முன்னாடி. அந்த மணவரையில் அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் இன்றைக்கி நாங்கள் திருமணம் நடத்தி வைக்கும் பொழுது ஸ்டேஜ் மேலே தாய் தப்புன்னு வர சொல்லி அந்த பொண்ணுக்கு கையை பிடிச்சி மாப்பிள்ளை கைகளை கொடுத்துட்டு வலது கை 2 பேர் பிடிச்சிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த பத்திரம்னா 2 பேரும் கை விட்டுருவாங்க. 2 பேர் நாங்கள் திரும்பி பார்த்து, இல்லைங்க நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் பிடிங்க அப்படின்னு சொல்லி கை பிடிக்க வச்சாக்கா செத்தாரம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி திருப்பி கை விட்டுருவாங்க. கையை பிடிக்க வைக்கும் பொழுது அப்பயே விட்டுறதுக்கு உறுதியாக பிடிக்கிறதுக்கு முடியறதில்ல. அதனால் அந்த பழைய திருமணத்தில் ஒரு காரியம் செய்வாங்க. அந்த மணவரையை சுற்றி வரும்பொழுது பொண்ணை மாப்பிள்ளையும் பிடிச்சி ஒரு துண்டில் கையை பிடிச்சி கட்டிடுவாங்க. 2 பேர்த்து வலது கையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டிட்டு தாய்மாமா இழுத்துட்டு வருவார் அந்த மணவரையை சுற்றி. நான் நினைக்கிறது என்னக்கடா அதை 2 பேர்த்தையும் பிடிச்சி கட்டிட்டாங்கன்னு.
இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அவங்களுக்கு. இப்படி ரெண்டு பேரும் எப்பொழுதும் பிரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக அப்படி கட்டுவாங்க. இன்னைக்கு ஆண்டோடைய கரத்தில் நம் கரத்தை கொடுத்து விட்டால் அவர் என்ன பண்ணுறாரு? அன்பின் கயிறால் கட்டிடுறாரு. அல்லேலூயா. அன்பின் கயிறால் கட்டிடுறாரு. ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இதுதான் சத்தியம். ஆனாலும் அவர் அன்பின் கயிறால் நம்மை கட்டிவிட்டாலும் கூட நம்முடைய சுய சித்தம் என்று சொல்லி ஒன்று உண்டு. தீர்மானிக்கும் திறன், சுய சித்தம் என்று சொல்லி ஒன்று உண்டு. அந்த சுய சித்தத்தில் அவர் தலையிடுகிறதில்லை. அவர் கரத்தை பிடித்திருந்தாலும் என் கரத்தை எடுத்து அவருடைய கரத்தை தள்ளினால் அவர் வல்லமையுடையவரும் அன்புடையவருமாய் இருந்தால் என் கரத்தை, உம்முடைய கரம் என் கரத்தின் மேல் இருக்கிறது, வேண்டாம் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொன்னால் அவர் அன்பாய் எடுத்துக்கொள்வார். அவர் மகிமையானவர், வல்லமையுடையவர். உங்கள் கரத்தை அவர் பிடிச்சு நடத்தும் பொழுது நீங்கள் வேண்டாம்னா அவர் கையை எடுத்துக்குவார். கையை எடுத்துட்டு எங்கேயும் போக மாட்டார். நம்ம பக்கத்திலே இருப்பார், நம்மை நேசிப்பார், உதவுவார். எதுவரையிலும் உதவுறாரு, எதுவரையிலும் ஒரு பாவிக்கு உதவுறாரு, எதுவரையிலும் இரக்கம் காண்பிக்கிறாரு. இந்த உலகத்தில் அவன் ஆத்துமா சரீரத்தை பிரியிற வரையிலும் அன்பு காட்டுறாராம். ஒரு சில நேரத்தில் அவருடைய நியாய தீர்ப்புகளும் அவருடைய தண்டனைகளும் அவருடைய சிக்ஷைகளும் உண்டானாலும் கூட அவருடைய கிருபையும் அன்பும் அதிகமாய் மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. எதற்காக? எப்படியாவது அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் புரிந்து முற்றிலும் நாம் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆமென். அதனால் தான் அடிக்கடி சொல்றது, சமயம் கிடைக்கும் போது அல்ல, ஜபம், வேத வாசிப்பு, ஆராதனை. வாய்ப்பு இருந்தால் ஆராதனை, ஜபம், வேத வாசிப்பு, ஜபம் என்று சொல்லி அல்ல, அவருக்கென்று நேரங்களையும் சமயங்களையும் ஒதுக்குகிறதே அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. ஒதுக்க முடியுமா உங்களால்? உங்களுக்கு உண்மையிலேயே பிளஸ்ஸிங்காக பழைய ஏற்பாட்டில் நான் வாசித்து காண்பிச்சுனாக்கா நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. எது உங்களுக்கு இஷ்டமாக இருக்குதா? கொழுப்பு யாருக்கும் இஷ்டம் இருக்காது. நம்ம வீட்டில் நல்ல ஒரு கோழியோ ஆடோ அறுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி கொழுப்பு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? கொழுப்பானா அதை வறுத்து நம்ம சாப்பிட்றோம், கொழுப்பான கறி தான் விரும்புகிறோம் இல்லையா? ஆண்டவர் வேணுன்னே சொல்கிறாரு, நீ பலியிடும் பொழுது கொழுப்பை சாப்பிடாத. ஏன்னா கொழுப்பு மேலே தான் எனக்கு இஷ்டம். கொழுப்பு எடுத்து நீ அக்கினியில் தகனி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எது ரொம்ப இஷ்டப்படுதோ அதை நீ பலியிட உன்னால் முடியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிரியுங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலைங்க, அதை பலிபீடத்தில் வைக்க முடியுமா? அதுதான் இயேசுவை நேசிக்கிறது. ஹல்லேலூயா. கொழுப்பை பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அவன். அப்பா, அப்படி வாயில் சல்லுலாம் ஊறி இருக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதை வாசிக்கும் பொழுது சல்லுலாம் ஊறிக்கும். கொஞ்சம் சாப்பிட்டான், ஒரே ஒரு கொழுப்பு கையில் தொடாத, கொழுப்பை பலிபீடத்தின் மேல் வச்சு அக்கினியில் சுட்டேறி அப்படின்றாரு. ஏன் தெரியுமா? ரொம்ப விரும்புகிறான். ஆனால் பலிபீடத்தில் வை. இன்னைக்கு எதை விரும்புகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில்? அதை பலிபீடத்தில் வைக்கிறதுக்கு உங்கள் உள்ளத்தில், அதை பலி கொடுக்கறதுக்கு, அதை தியாகம் பண்ணுறதுக்கு உள்ளத்தில் ஒரு வாஞ்சியும் ஒரு அர்ப்பணிப்பும் இருக்கிறதா? அதுவே கர்த்தர் விரும்புகிற அன்பு. ஹல்லேலூயா. சும்மா அன்பு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மழை வந்துச்சு, இன்றைக்கி காற்று வந்துச்சு, கை கால் வந்துச்சு, தலன் வந்துச்சு, இன்றைக்கி அந்த வேலை வந்துச்சு, கல்யாணம் வந்துச்சு, விருந்து இருந்துச்சு, ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருந்துச்சு, ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஊருக்கு போனேன், எங்கள் அக்காவை பார்த்தா, தங்கச்சி பார்த்தேன். நோ, ஜீவனுள்ள தேவன் முக்கியம். இதுதாங்க உயிருள்ள அன்பு. இதுதாங்க உண்மையான அன்பு. முதலாவது ஸ்தானம் இயேசுக்கு என்பதில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய அன்பையும் அவருடைய காருண்யத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் விலகாமல் காத்து நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு நான் வேதம் முழுவதிலும் கூட இயேசு வெளிப்பட்டு இருக்கிறார், இயேசு ஜனங்களோடு இருக்கிறார் என்பதை காண்பித்து, நான் ஆதியாகமம் புஸ்தகத்தில் அவர் ஸ்திரீயின் வித்தாக இருந்தார் என்பதையும், யாத்திராகமம் புஸ்தகத்தின் அவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தார் என்பதையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இன்றைக்கு லேவி ராகமத்துக்குள் ஒரு சில வசனங்களை வாசித்து இந்த இயேசு எப்படி லேவி ராகமத்தில் இருக்கிற இயேசு ஜனங்களோடு இருந்தார் என்பதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். இயேசு மனிதர்களை விட்டு பிரிய அவருக்கு பிரியமில்லை. வேத வாக்கியங்கள் சொல்லுகிற இயேசுவை அறிய வேண்டும். ஏதோ மதத்தில் இருக்கிற இயேசு, சிலுவையில் தொங்குகிற இயேசு, சொரூபத்தில் இருக்கிற இயேசுவை நம்புகிறது அல்ல, வேத வசனம் சொல்லுகிற இயேசு. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. எல்லாரும் சொல்லுங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. வேத வாக்கியம் இயேசுவை எப்படி சித்தரிக்கிறது?
வேத வாக்கியம் இயேசுவை எப்படி சித்தரிக்கிறது? வேதம் முழுவதும் வாசித்து பாருங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நான் வேதத்தை வாசிங்கன்னு சொல்கிறேன். வாசிக்க தெரியாதவங்களுக்கு ஆடியோ பைபிளை ஒரு கொஞ்சமாவது சமயம் இருக்கிறப்ப போட்டு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்டுகிட்டே இருங்க. பக்தி பாடல்களை கேளுங்க. சீரியலை பார்க்காதீங்க, சினிமாவை பார்க்காதீங்க, கெட்ட பேச்சு பார்க்காதீங்க. நேரம் இருக்கும் என்று சொன்னால் பக்திக்குரிய காரியங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. கண்ட கதையை பேசாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. நல்ல பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. இதுதான் ஒரு ஆரோக்கியமான பரிசுத்த வாழ்க்கைக்கு அவசியம். நீங்கள் உங்கள் வேலையை, உங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்யுங்க. அதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எப்பொழுதும் கர்த்தருடைய உதவியோடு, பரிசுத்தாவின் துணையோடு கூட அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் சாதனைகளை செய்யுங்க. அவரோடு கூட நடந்து அவருக்கு மகிமையை கொண்டு வரும் விதத்தில் உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய காரியங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய வேலைகளை அப்படி செய்யுங்க. அதன் மூலமாய் கர்த்தர் மகிமை அடைவார். அப்போ வேத வசனத்தில் சொல்லுகிற இயேசுவை நாம் அறிவது மிகவும் அவசியம். லேவியராகமம் 1வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதின் இரத்தத்தை எடுத்து அதை ஆசாரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். இந்த லேவியர் ஆகம புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மாம்சத்தின்படி வாசித்தீர்கள் என்று சொன்னால் குழம்பி போய் விடுவீர்கள். இந்த லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக சில நியமங்களை கொடுக்கிறார். எதற்கு இப்படிப்பட்ட நியமங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோன் குமாரராகிய ஆசாரிகள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசல் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றி தெளிக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரம் என்று உண்டாக்கி தேவன் அங்கே ஜனங்களோடு இருக்கிறார். யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறவர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி அதற்குள் தம்முடைய மகிமையை வைத்து அங்கே அவர் வாசம் செய்து அங்கிருந்து ஜனங்களோடு பேசுகிறார். அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் ஒவ்வொரு நாளும் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, எந்தெந்த உன் பாவம் செய்தால் பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், எதற்கு இப்படிப்பட்ட பலி முறைமைகளை தேவன் வைத்தார் என்று சொன்னால், தேவன் எவ்வளவு பரிசுத்தர், எவ்வளவு கனத்துக்குரியவர், எவ்வளவு உயர்ந்தவர், அவரை அவ்வளவு சீக்கிரம் அணுக முடியாது என்பதை அவன் அறிய வேண்டும். ஒரு சின்ன பாவம் செய்து விட்டாலும் கூட கர்த்தரிடத்தில் வருவதற்கு அவன் முடியாதவனாக இருந்தால் கடைசியாக ஒரு புறா குஞ்சியாவது அவன் பலி செலுத்த வேண்டும். கொஞ்சம் உயர்ந்தவனாய் இருந்தால் ஆட்டுக்கடாவை அவன் பலி செலுத்த வேண்டும். இன்னும் கொஞ்சம் உயர்ந்தவனாய் இருந்தால் அவன் பாவம் செய்தால் காளைகளை பலி செலுத்த வேண்டும். வாசித்து பாருங்க, லேவியராகமம் 3:13. அதின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பாருங்க, அதன் தலையின் மேல் தன் கையை வைத்து எவன் பாவம் செய்து விடுகிறானோ அவன் அந்த ஆட்டுக்கடாவின் மேல், அந்த கன்றுக்குட்டியின் மேல் தன் கையை வைத்து பாவ பரிகாரத்திற்காக அதை கொல்ல வேண்டும். பாவ பரிகாரத்துக்கு அது கொல்லப்பட்டு அந்த இரத்தம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தெளிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய சந்நிதியில் அவன் பிரவேசிக்க முடியும். கடவுள் இவனோடு பேசுவார். அவ்வளவு ஒரு பரிசுத்தர். மனிதன் அவ்வளவு பாவி என்பதை அந்த இடத்தில் வெளிப்படுத்தி எண்ணத்தில் அணுகுகிறவர்கள் ரத்தம் ஜீவனுக்கு சமானம். வாசிக்கலாம், லேவியராகமம் 4:14. அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். பாவம் நிவிர்த்தி ஆவதற்காக பாவத்து நிமித்தம் ஒரு இளம் காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். பாவம் தேவனிடத்தில் ஒரு மனுஷன் நெருங்க முடியாது, அவன் பாவம் செய்து விட்டான். அப்ப நெருங்குவதற்கு தேவன் ஒரு வழியை வைத்திருந்தார். அதுதான் ரத்தம். அந்த ரத்தம் காளையை கொன்று அந்த ரத்தத்தை தெளித்து அங்கே ஆண்டுடைய சந்நிதிக்கு வர வேண்டும். ஏன் இவைகளை வைத்தார் என்று சொன்னால், அவ்வளவு அவர் பரிசுத்தராய், அவ்வளவு அவர் ஒரு
தூய்மையானவராய் மேன்மையானவராய் அவர் இருக்கிறார். மனிதன் எவ்வளவு பாவியாய் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு தடவையும் அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிற அந்த கூடாரத்து அண்டையில் அவன் வருவதற்கு ஒவ்வொரு தடவையும் அவன் பலிகளை செலுத்தி ரத்தம் தெளிக்கப்பட்டே அவன் அந்த கூடாரத்துக்கு முன்பதாக வரும்படியாக ஏற்படுத்தியிருந்தார். லேவியராகமம் 9:23. பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ரத்தத்தை தெளித்து அவர் உள்ளே பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அந்த பலி செலுத்தி ரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகுதான் கர்த்தர் தம்முடைய மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப பாவத்தோடு தேவனிடத்தில் நெருங்க முடியாது. தேவன் அவர்களோடு தான் இருக்கிறார். பாவியான மனுஷன் கர்த்தரடியில் போவதற்கு ரத்தம் அவர்களை சுத்தமாக்கும்படியாக ஏற்படுத்தின ஒரு நியமமாய் கர்த்தர் வைத்திருந்தார். லேவியராகமம் 17:3. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, எவனாகிலும் மாட்டையாவது செம்மறியாட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல். பாருங்க, வாசஸ்தலமா என்ன சொல்றவர்? ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வாசஸ்தலம். இந்த கர்த்தர் எங்க வாசம் பண்றாரோ ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்றாரோ. அவர் அப்படியே சொல்றாரு, கர்த்தருடைய வாசஸ்தலமாகிய ஆசரிப்பு கூடாரம். எங்க வாசம் பண்றாரு? அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் கடவுளுங்க, அவர் சர்வத்தையும் படைத்த தேவன். ஆனா எங்க வாசம் பண்றாரு? ஆசரிப்பு கூடாரத்துல. ஏன் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கி இருக்கிறாரு? அங்க அதை சுற்றி தான் யாரு இருக்கிறாங்க? ஜனங்கள், தம்முடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவர் இவர். அல்லேலூயா. லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அது இரத்தத்தினால் மாத்திரமே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட முடியும். ஆகவே தான் இன்றைக்கும் கூட பாருங்க, அநேகர் இந்த பலி செலுத்தும் முறைமைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இவைகளெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், தேவன் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முன்பதாக நியமித்ததான் நியமங்கள் தான். இன்றைக்கும் அதில் ஒரு சில காரியங்களை அவர்கள் அதில் சேர்த்து கொண்டு அறியாமையினால் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அத்தனை அந்த முறைமைகளும் வேத வசனத்திலிருந்து, வேதத்தில் தேவன் கொடுத்த இந்த நியமங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்றே. பாருங்க, ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்க காண்பிக்க விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்க. ஒரே ஒரு மனுஷன் கூட இதை செய்ய முடியாது. இன்றைக்கு இருக்கிற ஒருவர் கூட இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தேவன் அறிந்தார். ஆகவே தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு வந்துட்டார். இதுவரையும் இயேசு வராது இருந்ததாக்கா, தேவன் பழைய ஏற்பாட்டிலே இயேசு இந்த பூமியில் வருவதற்கு முன்பதாக நியமித்த அந்த நியமனங்கள், அந்த ஆசரிப்புகள், அந்த சடங்குகள், அந்த சம்பிரதாயங்களை ஒருவனும் பூரணமாய் நிறைவேற்ற முடியவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு காலங்கள் முன்னேறி அவ்வளவாய் எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிட்டது. எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நியமத்தை வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை இயேசு அறியாத இருக்கிற மக்கள் ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களை செய்கிறாங்களே, அவங்க கூட இந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஏன்னா அவங்களும் ஈஸி பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் அறியாமல் செய்கிறார்கள், ஆனால் ஈஸியாக செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. வாசிக்கலாம் பாருங்க, கவனமாய் கேளுங்க. லேவியராகமம் 1:1-9. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி
அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. பார்த்தீங்களா, ஒரு நாள் செய்ய முடியுமா? நம்ம இன்னைக்கு இருக்கிற சட்டம், இன்னைக்கு இருக்கிற கானூன், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை வெட்டக்கூடாது அப்படின்னு வந்திருக்கிறது கானூன் மத்தியில் ஒரு ஆள் இந்த பலி பிரமாணங்களை நிறைவேற்றி கடவுளுக்கு பிரியமான அந்த பலியை நாம் நிறைவேற்றி விட முடியுமா? தேவன் அறிவார். ஏற்ற காலங்களில் அவர் வெளிப்பட்டார், அந்த பலிகளை எல்லாம் நிறுத்தினார். ஏன் நிறுத்தினாராம் தெரியுமா? அவரே சொல்றார் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் வாசி, இப்ப கவனமாய் கேளுங்க வசனத்தை. எபிரேயர் 9:9-14. அந்த கூடாரம் காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறுபடி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே எல்லாமல். கொஞ்சம் கவனிங்க, எல்லாம் சொல்லு. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. எது? நான் முன்பு வாசிக்க நீங்கள் கேட்ட லேவியராகமம் 1:1-9 வாசிக்க கேட்ட அந்த சடங்கு சம்பிரதாயம், பலி, ரத்தம் தெளிக்கப்படுகிறது, கட்டைகளை அடுக்கி அதன் மேல் மாம்சத்தை சுட்டெரிக்கிறது, இந்த சடங்குகள், இந்த சம்பிரதாயங்கள், இந்த எல்லா விதமான இந்த போஜன பானங்கள், ஸ்நானங்கள், சரீரத்துக்கேற்ற சடங்குகள் எல்லாம் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்து மனிதனாக, கடவுள் மனிதனாக பூமிக்கு வந்து இந்த நீதியை, இந்த பலி முறைமைகளை மாற்றி இயேசுவே பலியாக்கப்படுகிற காலம் வரைக்கும் நடப்பதற்காக தேவனால் கட்டளையிடப்பட்ட சடங்குகள். சடங்குலாம் சும்மா வந்தது கிடையாதுங்க, எது நாங்கள் உண்டாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. தேவன் கட்டளையிட்டது. இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிற சில சடங்குகள்லாம் தேவன் கட்டளையிட்டது. இன்றைக்கு அது தேவையில்லை, இயேசுவே பலியானார் என்பதுதான் நற்செய்தி. ஹல்லேலூயா. இல்லை சடங்குலாம் நான் செய்யறேன் அப்படின்னாக்கா, இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறபடி ஒருவன் சடங்கை செய்வான் என்று சொன்னால் செய்யவே முடியாது. தொடர்ந்து வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதெப்படி எனில் காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துவதுமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிழிகள் அல்ல சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நன்றாய் கவனிங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன நடக்கிறதா? நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என் மனசாட்சியை இயேசுவின் ரத்தம் செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இலவசமும்
எவ்வளவு எவ்வளவு சுலபமாக ரட்சிப்பையும் மீட்பையும் பரிசுத்தத்தையும் தேவனிடத்தில் சேரும் சிராக்கியத்தையும் தேவன் உண்டாக்கி விட்டார் என்று சொன்னால் இதை எண்ணி பார்த்தால் உள்ளம் பூரிக்காமல் இருக்கவே முடியாது. என்று சொன்னால் எவ்வளவு ஈஸியா ஒரே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1 யோவான் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி இன்றைக்கு என்னை சுத்திகரிக்கிறது. ஒரே ஒரு மனிதனாய் வந்த இயேசுவி பலியானதுனால இன்றைக்கு அந்த பலியினுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால இன்னைக்கு அநேகர் பாருங்க நம்ப முடியறதில்ல. ஏன்னாக்கா நம்புகிறதற்கு மனுஷன் இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பார்த்து 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 பழகிட்டான். இன்னைக்குமே அநேகர் என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க. கடைசியா அதுக்கு தான் சில பேர்ல சில தண்ணியும் எண்ணெய் நாசம் கொண்டுட்டு வாங்க, இதனாசம் மந்திரிச்சு கொடுங்க. ஏன்னாக்கா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்குது. விசுவாசிக்கிறதுக்கு விடாதபடி பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி கொண்டே இருக்கிறான். விசுவாசம் மிகவும் முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தையும் நாம் விசுவாசத்தினால் தான் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். இன்றைக்கு நம் கண் காண்கிற பிரகாரமாக, நம்முடைய சரீரம் உணர்கிற பிரகாரமாக சில பிசிக்கலி சடங்குகள் இல்லை. என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரே நேரம் பலியானதினாலே அந்த நித்திய மீட்பை உண்டாக்கிவிட்டார். இப்படிப்பட்ட சடங்குகளும் சம்பிரதாயங்களையும் நம்மை செய்யாதபடிக்கு அவர் காப்பாற்றி விட்டதற்காக கடவுளுக்கு நன்றி. அல்லேலூயா. ஏன்னா என்னால் செய்யவே முடியாதுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படியோ தெரியல, ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை கூட என்னால் செய்ய முடியாது. இந்த சடங்குக்கும் சம்பிரதாயத்துக்கும் அடிமைப்பட்டிருக்கிற மக்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். வேதனைப்படுறாங்க, ஐயோ இதை செய்ய முடியலையே, அதை செய்ய முடியலையே. சரி, ஏன்னு சொன்னாக்கா அதுக்கு அடிக்ட் ஆகி அதனால்தான் ஒரு நன்மை உண்டாகும் என்று சொல்லி அங்கலாய்த்து தவித்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன். ஆனால் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தையும் அவருடைய அன்பையும் ஊற்றி அடுத்து என்ன செய்றார் தெரியுமா? இந்த லேவி ராகமத்தில் அவர் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தது போல இன்றைக்கு எதை ஆசாரிப்பு கூடாரமாக்கி விட்டார்? அன்றைக்கு ஜனங்களோடு இருக்க விரும்பினார். இன்றைக்கு ஒரு கூடாரத்தை அமைச்சு ஒரு புனித ஸ்தலத்தை உண்டு பண்ணி ஒரு மலை மேல் ஒரு பெரிய ஒரு கோயிலை கட்டி, இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நல்ல ஒரு பெரிய ஒரு ஹாலை கட்டி, இல்லைன்னா பெரிய ஒரு கர்ப்பகுடியெல்லாம் கட்டி, ஏதாவது அப்படி ஒரு புனித ஸ்தலத்தெல்லாம் கட்டி நான் அங்கே இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லலை. அன்றைக்கே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தங்கி, அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்கும்? சுற்றிலும் ஜனங்க, ஆசரிப்பு கூடாரம் மத்தியில். அப்படி தான் தேவன் இருந்தார். ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ துடிக்கிற இயேசு. ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16. எஸ், யாருங்க ஆலயம்? இன்னைக்கு யார் ஆலயம்? யார் கூடாரம்? யார் ஆசரிப்பு கூடாரம்? எங்கே இயேசு இருக்கிறார்? ஹல்லேலூயா. இது பாருங்க, விசுவாசத்தினால் உண்டாகிற ஒரு காரியம். இயேசு நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். இயேசு நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். லேவி ராகமத்தில் ஜனங்களோடு ஆசரிப்பு கூடாரத்தோடு வழியாக தங்கியிருந்து அவரோடு பேசினார், அவர்களை நடத்தினார், அவர்களுக்கு நன்மை செய்தார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிற இயேசு நமக்குள்ளே தங்கி அவருடைய மகிமையை நமக்குள் தங்க வைத்து நம்மை நடத்த விரும்புகிறார். கொலேசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சொல், உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட
எனக்குள் இருக்கிற இயேசு பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர்! இதுக்கு தான் வேத வசனம் சொல்லுகிற இயேசு அறியணும். வேத வசனம் இயேசு எப்படி சொல்லுது? அவர் கூடாரத்தில் இருக்கிறவர், கோயில் இருக்கிறவர், சுருவத்தில் இருக்கிறவர் சொல்லலைங்க. அவர் எங்கே இருக்கிறாராம்? வாசற்படியில் நின்று கதவை தட்டுறாரு. எங்கே தட்டுறாரு? உங்கள் வீட்டு கதவல்ல, நம்முடைய இருதயத்துக்குள் வர விரும்புகிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிற இயேசு என்ன சொல்கிறார்? இருதயத்தின் கதவை தட்டுகிறார். உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் இங்கே கூடியிருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய இருதய கதையும் அவர் தட்டுகிறார். எதற்காக தெரியுமா? உங்களுக்குள் வந்து வாசம் பண்ண. இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், வாழ்க்கை புனிதமாக இருக்கும். இந்த வாழ்க்கையின் யாத்திரை முடிந்த பிறகு நம்முடைய ஆத்மா அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தான் இயேசு தருகிறவராய் இருக்கிறார். வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்ய விரும்புகிறார். அன்றைக்கு லேவி ராகமத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை நடத்தின அதே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய உள்ளத்தில் தங்கியிருக்க விரும்புகிறார். இதை பல நேரங்களில் மனுஷன் மறந்து விடுகிறான். கடவுளை கோயிலில் போய் பார்த்துக்கலாம், அந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம். இல்லைங்க, அவர் அங்கங்கே நாம் கூடி ஆராதிக்கிற இடத்தில் தம்முடைய மகிமையாய் அவர் வெளிப்பட்டாலும் கூட அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். நம் உள்ளத்தில் தங்கி ஆவியானவராய் இருந்து நம்மை உணர்த்தி ஏவி நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவர். லூக்கா 19:5. உலகத்தில் அவர் மனிதனாக வாழ்ந்தும் பொழுதே ஒரு மனுஷனை பார்த்து அவர் சொல்றாரு. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சக்கேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். என்ன சொல்லுகிறார்? சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். எங்கே தங்கணுமா? இயேசு வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. சந்தோஷமா? உங்களுக்கு சந்தோஷமானு சொல்கிறேன். யாருக்கெல்லாம் சந்தோஷம்? இயேசு உங்கள் வீட்டில் வந்து தங்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா? அரைவாசி கை இருந்தாக்கா கொஞ்சம் அப்பப்போ எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் பிரச்சனை நடக்குது. இயேசு இருந்தால் ரொம்ப கஷ்டம். சண்டைலாம் போட முடியாது, கோவலாம் பட முடியாது. இயேசு இருந்தாக்கா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இயேசு இருந்தால் அதுவே எல்லாம் மாறிடும். இயேசு இருக்கிற இடத்துல எல்லாமே மாறிடுங்க. வியாதி மாறிடும், பிரச்சனை மாறிடும். ஆகவே தான் இயேசுவை தங்க சில வீட்டெல்லாம் போய் பார்த்தோன்னா இயேசுவே இந்த வீட்டின் தலைவர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆனால் இயேசுக்கு அந்த வீட்டுக்கு சம்மதமே இருக்காது. ஆனால் இயேசு இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிற இயேசு யார் தெரியுமா? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்ய விரும்புகிறவர். இயேசுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்துட்டா வாழ்க்கை ஒரு அது வித்தியாசமாக மாறிடுங்க. இயேசுலாம் உள்ளத்தில் இருந்தாருனாக்கா சினிமா பார்க்குறதுக்கு விடமாட்டார், சாராயம் குடிக்கிறதுக்கு விடமாட்டார், சண்டை போடுறதுக்கு விடமாட்டார், கெட்ட பேச்சு பேசுறதுக்கு விடமாட்டார். அவரே விடமாட்டார். அதான் சொல்லியா, என் கையை பிடித்து கொள்ளும். எல்லாம் சொல்லி, என் கையை பிடித்து கொள்ளும், எனக்குள்ளே வாசம் பண்ணோம். அதான் நம்ம ஜபமாக இருக்கணும். நம்மளே ஜபமெல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? எனக்கு இந்த நோவு நல்லாவட்டும், இந்த காசில் நல்லாவட்டும், இந்த இடுப்பு நோவு நல்லாவட்டும், இந்த வியாதி நல்லது. அதுக்காக ஜெபிக்கிற தப்புன்னு சொல்லலை. ஏசு இருந்தால் அவைகளை சும்மா இருக்க மாட்டாரே. இன்னைக்கு வீட்டில் பாருங்கள், சில பெரிய மனுஷர்லாம் இருந்தாங்களாக்கா, தாய்மாருங்களாம் இருப்பாங்க. அவங்கள வீட்டில் வச்சுட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை பண்ணணுமா இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அவங்க கை காலம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டை கூட்டுவாங்க, துணியை துவைப்பாங்க. பெரிய மனுஷங்க அவங்க சொல்லுவாங்க, எங்களால் சும்மா இருக்க முடியல. அப்போ ஒரு வீட்டில் இருக்க தாயே, ஒரு தகப்பனே, ஒரு வயசான ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர்களே வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்கனாக்கா ஏசு வீட்டில் கமெண்ட் இருப்பாரா? உங்கள் வீட்டில் வந்து கமெண்ட் இருப்பாரா? என்ன பண்ணுவார்? சில பேர் வீட்டில் ஏசு இருக்காரு, என்ன பண்ணிருக்காரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. எதனால் ஏசு என்ன பண்ணிட்டுருக்காரு? தூங்க வச்சிட்டாங்க. ஏசு இன்னைக்கு அம்மனு தூங்க ஆண்டவரே, பிரச்சனை வரும்போது ஒன்று வந்து எழுப்புறோம். இருக்கிறீங்களா? கவனமாக இருக்கிறீங்களா? பிரச்சனை வரும்போது உங்களை வந்து எழுப்புறோம். திருப்பியும் அப்புறம் பிரச்சனை வரும்போது வரோம். ஏதாவது பேய்க்கு வந்து தொல்லை பண்ணிச்சுன்னா அப்புறம் உங்கள்கிட்ட வர ஆண்டவர், அப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம். இப்போ நீங்கள் கம்மன் உங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருங்க. அப்படி இல்லைங்க, எப்பொழுதும் இயேசு கூட இருக்க விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் கூட இருக்க விரும்புகிறார்.
அதனால் தான் சகேயை பார்த்து சொல்ல, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். நீங்கள் யாராவது ஒருவேளை அந்த இயேசுவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு இயேசுவை பார்த்து இந்த ஜெப நேரத்தில் சொல்லுங்கள், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையை மாற்றும், என் கரத்தை நீர் பிடித்து கொள்ளும். அதுதான் ஜெபமாக இருக்கணும். மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. இயேசு வந்துட்டாருன்னா என்னென்ன செய்யணுமோ குறை நிறைவாகும், வறுமை நீங்கும், பிரச்சனை மாறும், சூழ்நிலை தலைகீழாய் மாறும், புயல் ஆட்டோமேட்டிக்காக நின்று போய்விடும். நமக்குள் இருந்து நம்முடைய ஆவியோடு பேசி நம் வெற்றியாய் ஜெயமாய் வாழ வைக்கிற இயேசு. யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய மாட்சியாய் இருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர். இயேசு எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். ஏன்னா நாமளும் சரீரத்துக்குள் ஆவி மனுஷனாக இருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் சேர்ந்து தான் ஒரு மனுஷன். அப்போ தேவன் நம்மோடு கூட வந்து அவருடைய அந்த வல்லமையோடு கூட நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆவியோடு தம்முடைய ஆவியை கலந்து நமக்குள் இருந்து நம்மை நடத்துகிறார். அதுதான் வேதம் கூறுகிற சத்தியம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தினார்னா எல்லா பகுதிகளிலும் ஒரு வெற்றியை அவர் கொடுக்க விரும்புகிறார். எல்லா பகுதிகளிலும் வெற்றி. ஒருவேளை தோல்வி, பிரச்சனை, போராட்டம் வராதுன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் நாம் அப்படி வாழ்கிறதுனால அந்த தீமையை நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால வருகிறது. ஆனால் அவைகளிலிருந்து வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை நாம் எப்பொழுதும் கூட நம் வாழ்க்கையில் தியானித்து துதித்து ஸ்தோத்திரித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாய் இருக்கிறார் என்று சொல்லி. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். எழுந்து நிற்போம்.